Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் ரெண்டு பொருள் மட்டும் வச்சு எண்ணெய் நெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான ஒரு பன் அல்வா எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு ரஸ்க் பேக்கெட் எடுத்திருக்கேங்க. இந்த பிராண்டு தான் நீங்கள் எடுக்கணுங்கிறதில்ல, எந்த பிராண்ட் ரஸ்க் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஃப்ளேவர் ரஸ்க் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு 12 பீஸ் எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த பீசஸை வந்து சின்ன பீசஸாக நம்ம உடச்சி விட்டுறலாம். மிக்சியில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம், ஸோ அப்படியே சேர்த்து அரைக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் உடச்சி எடுத்துக்கிட்டேங்க. உடச்ச ரஸ்க் பீஸை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவை பதத்துக்கு அரைச்சிங்கனாலே போதும், ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண தேவையில்லைங்க. நெக்ஸ்ட் நான் அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 12 பீஸ் ரஸ்க்குக்கு வந்து 3/4 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுகளை நீங்கள் மாறாமல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்வா வந்து பர்ஃபெக்டாக வருங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளரில் கூட இந்த அளவுகளை நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு சேர்க்க மறந்துட்டேன், ஸோ நீங்கள் மறக்காமல் உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இதுக்கு வந்து பாகுப்பதம் கம்பி பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ரஸ்க் பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். ரஸ்க் பவுடர் நீங்கள் சேர்க்கும்போது கைவிடாமல் கிளறிக்கிட்டே சேருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டிப்படாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு கடாயில் வந்து ஒட்டாமல் வருங்க. அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறினீங்கனாலே போதும். பாருங்கள், நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.